ಆದರಣೀಯ ಬಂಧುಗಳ ನಮಸ್ಕಾರ. ಇದು காலையிற வீடியோட கண்டினியூவேஷன் தான். இது நேத்தோட வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. நேத்து பேக்கிங் பண்ணது பாதி போட்டிருந்தேன். ஃபுல்லாவே எல்லாம் போட முடியாதுன்றதுக்காக. இதுல இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா, என்னென்ன பார்க்கணும் நம்ம ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணும்போது, அவங்க பேக் பண்ணும்போது எது எது நம்ம பாபா பார்க்காம சிம்பிளாவே விட்டுடலாம் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல அப்படியே போறேன். அந்த ரூம்ல என்ன ଆଜି பண்றாங்க ଆମ கொஞ்சம் ଗୋଟେ பாத்துக்கோ ପ୍ୟାକେଜ୍ பேக் ଆଣ୍ଡ எல்லாம் ମୁଭର୍ସ இருக்கு ସାଙ୍ଗରେ ବୁକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମେ କ'ଣ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ମୁଁ କହିବା ପାଇଁ ଯାଉଛି ଆଜି। ଆପଣ ଭିଡ଼ିଓ କଣ୍ଟିନ୍ୟୁ ଦେଖିବ ତ ଜାଣିପାରିବ ଆଉ କେମିତି ତାଙ୍କ ପ୍ୟାକିଂ କରିଛି ସେଇଟା ବି ଭିଜୁଆଲରେ ଦେଖିପାରିବ। ଆମ ଗୋଟେ ବୋଲୋ ପ୍ୟାକର୍ସ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସକୁ ଫୋନ୍ରେ କଣ୍ଟାକ୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆଉ ଗୋଟେ ଫ୍ରଡ୍ ଲୋକକୁ କେମିତି ତାଙ୍କ ଲିଙ୍କ ମିଳିବ ଜାଣିନେ ତାଙ୍କ ବି କଣ୍ଟାକ୍ଟ କରିବ। ସେମ୍ ଆମ କ'ଣ ପ୍ୟାକର୍ସ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସକୁ ଫଲୋ କରୁଛୁ ନା ତାଙ୍କ ନାଁର ଗୋଟେ ସ୍ପେଲିଂ ଚେଞ୍ଜ କରିକି ରହିବ, ସେମିତି ଲୋକ ବି ଆସିବ। ତ ଆମ ବୁକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବାଇ ମିଷ୍ଟେକ୍ ତାଙ୍କୁ ପେମେଣ୍ଟ ଅଲରେଡ଼ି पहले पे କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଟୋକନ ଆଡଭାନ୍ସ ଟାଇପ୍ର ପେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସବୁ କହିବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ ଅନଲାଇନ୍ରେ ବୁକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଲୋକ ଘରକୁ ଆସିବା ଟାଇମ୍ରେ ବି ଫୁଲ୍ ଡିଟେଲରେ ଜାଣିକି ସେମିତି ଲୋକକୁ ଅଲରେଡ଼ି 3-4 ଲୋକ ତ ଆମ ଫ୍ରେଣ୍ଡସ୍ ମାନେ କିଏ ତାଙ୍କ ପାଖରେ ବୁକ୍ କରିକି ନେଇକି ଯାଉଛି, ଆମକୁ ଏକ୍ସପିରିଏନ୍ସ ଅଛି ନା, ସେମିତି ଦେଖିକି ତାଙ୍କ ପାଖରେ ପେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସାମାନ ସବୁ ପ୍ୟାକ୍ କରିକି ପଠେଇବା ଟାଇମ୍ରେ ପେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତା પહેલા ଆଡଭାନ୍ସ କିଛି କିଏ ପ୍ୟାକର୍ସ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସ ମାଗିବ ନାହିଁ କନଫର୍ମ କରିବା ପାଇଁ। ଡେଟ୍ସ ଅଫ୍ பிராண்டட் என்ன போலோ லோக்கோன்னா தாங்க கரெக்டாக தாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவோம்। ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி தான் மற்ற ஃப்ராட் இருக்குங்களுக்கெல்லாம் அந்த லிங்க் கிடைக்குமோன்னு தெரியாது। ஒரு நம்பர் மட்டும் இன்கேஸ் வந்து இப்போ நம்ம ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெல்லிங் ஏதோ ஒன்று இருக்குது ஏபிசிடின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றிட்டு ஆளுங்க அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க। ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்க பேசுறதை விட இவ்வளோ கம்மியாக நாங்கள் எடுத்து போய் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க। அதனால முன்னாடியே பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க। நம்ம யார்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ ஆல்ரெடி அவங்க கிட்ட முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட கேட்டுட்டு இவங்க இந்த பிராண்டட் இவங்க கரெக்டாக இருக்காங்களா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க। ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 4 times வந்து இந்த இதே சேம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிருக்கோம், ஒரு டைமும் எந்த ப்ராப்ளமும் வரல। ஆனால் ஒரு டைம் காண்டாக்ட் பண்ணும்போது எங்க நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியாது, 3-4 பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிற கொட்டேஷனோட நான் கம்மி பண்ணி எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம்। அது வந்து நமக்கு நம்ம பொருள் பாதி வழியிலே மாட்டிக்கிச்சு, உங்களுக்கு இன்னும் இருக்கு வராது இவ்வளோ பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது। இவங்க நாங்கள் புக் பண்ண பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ಕರೆಕ್ಟ್ ತನಕ ସବୁ ಬಡನ ଆମ कंटेनर ଯିବ, कंटेनर जीपीआरएस ରହିବ, ଆମେ ଟ୍ରାକିଂ କରିପାରିବ ଆମ ଜିନିଷ କେତେ ଦୂର ଯାଉଛି, କୋଉ ଜାଗାରେ ଅଛି, କେତେ କୋଉ ଦିନରେ ପହଞ୍ଚିବ, ସେମ୍ ଦିନରେ ଆମକୁ କେତେ ଦିନରେ ଆମକୁ ଡେଲିଭରି ଦେବ, ସବୁ କରେକ୍ଟରେ କହିଦେବ। ସେଇଟା ତାଙ୍କ କଣ୍ଟିନ୍ୟୁସ୍ ଫଲୋ କରୁଛନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ ଆମ କାହାକୁ ଚେଞ୍ଜ କରୁନାହାନ୍ତି। ଏ ସେମ୍ ପ୍ୟାକର୍ସ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସ ପାଖରେ କଣ୍ଟିନ୍ୟୁସ୍ ଆମେ 4-5 times ଏଇଟା 5th time ଆମ ପ୍ୟାକର୍ସ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସ ସାଙ୍ଗରେ ଆମ ଜିନିଷ ସବୁ ନେଇକି ଯାଉଛନ୍ତି। କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ନାହିଁ, ସବୁ କରେକ୍ଟରେ ଆସିବ, ଗୋଟେ ବି ମିଷ୍ଟେକ୍ ବି ହେବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ଆଉ କ'ଣ ପଇସା ପାଇଁ ନାହିଁ, ପଇସା ବି କରେକ୍ଟ ରିଜନେବଲ୍ ରହିବ, ତାଙ୍କ பேக்கிங் କରିବା மெட்டீரியல் सब ठीक ରହିବ, அவங்க சொல்கிற காசும் வந்து கரெக்டாக இருக்கும்। ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாக இருக்காது। நம்ம எடுத்துன்னு போகிற பொருள் அவங்க எப்படி பேக் பண்ணுறாங்க, பேக் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இன்கேஸ் வந்து நம்ம பொருள் பர்டிகுலராக இதெல்லாம் நான் தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு நாள் முன்னாடியே கூட பேக்கிங் மெட்டீரியல் எடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் இது வச்சுட்டு கூட யூஸ் பண்ணுங்கள்। கரெக்டாக டைம் சொன்னாங்கன்னா இப்போ நாங்கள் 8 அன்னைக்கு கிளம்ப போகிறோன்னா 10:30க்கு வருவோம்னாங்கன்னா அவங்க 9:30க்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க। வந்துட்டு இது வேணும் அது வேணும் நடுப்புற அந்த நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டாங்க। எது எது பேக் பண்ணணும்னு நம்ம சொன்னோம்னா, எப்படி பேக் பண்ணணும்னு சொன்னோம்னா அதே மாதிரி அவங்க பேக் பண்ணிடுவாங்க। ஆனால் ଏ ଟାଇମ୍ରେ ଆମକୁ କ'ଣ ହେଇଥିଲା ଜାଣୁଛି, ସବୁବେଳେ ତାଙ୍କ ଓନ୍ କଣ୍ଟେନର ଆସିବ, ଏ ଟାଇମ୍ରେ ଦୁସରା ଗୋଟେ ନାଁରେ କଣ୍ଟେନର ଆସିଲା, ଆମକୁ ଟିକେ ଡାଉଟ୍ ହେଇଗଲା। ଆଉ ଆମ ଯିବା ଟାଇମ୍ରେ କ'ଣ କହିଦେଲା, ହାଇଦ୍ରାବାଦ ଯିବା ଟାଇମ୍ରେ ଆମ ଗଛ ସବୁ ଅଛି ନା ସେ ସବୁ ନେଇକି ଯିବା ପାଇଁ ଦରକାର, ସେଫ୍ଟିରେ ନେଇକି ଯିବା ପାଇଁ ଦରକାର, ମ୍ୟାକ୍ସିମମ୍ 2 daysରେ ପହଞ୍ଚିବ। ସେଇ ଟାଇମ୍ରେ ଗଛ ସବୁ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଆସିବ ନାହିଁ କହିକି ଠିକ୍ ଅଛି କହିକି ଗୋଟେ ଆମାଉଣ୍ଟ ତାଙ୍କ ଫିକ୍ସ କରିଦେଲା। ଆମେ ନେଇକି କଣ୍ଟେନର ନା ଏବେ ଗଛ ନେଇକି ଆସିବା ପାଇଁ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟର କଣ୍ଟେନର ଆସୁଛି, ସେ ଗଛ ସବୁ କିଛି ଖରାପ ହେବ ନାହିଁ।
କେୟାରଫୁଲ୍ ନେଇକି ଯିବ କହିକି ଠିକ୍ ଅଛି କହିକି ଆମେ ସେମ୍ କଣ୍ଟେନର୍ ବୁକ୍ କରିକି ଆଉ କଣ୍ଟେନର୍ ଲୋଡ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ବ୍ରାଣ୍ଡେଡ୍ ନେମ୍ କଣ୍ଟେନର୍ ଆସୁନି, ସେଇଥିପାଇଁ ଆମକୁ ଟିକେ ଡାଉଟ୍ ହୋଇକି ତାଙ୍କୁ ପଚାରିଥିଲା। ତାପରେ ନାଇଁ ଏବେ ଏମିତି ଚାଲୁଛି, ଏଇଟା ତୁମ ଗୋଟେ ଲାକ୍ ରଖନ୍ତୁ, ତୁମ ଜିନିଷ ସବୁ ଲୋଡ୍ କରିଲା ପରେ ତାଙ୍କ ପ୍ୟାକେଜ୍ ମୁଭର୍ସ ଗୋଟେ ଲାକ୍ କରିବ, ଆମ ପର୍ସନାଲ ଲାକ୍ ଗୋଟେ କରିବ, ସେ ସାବି ଆମ ପାଖରେ ରହିବ। कंटेनर आसिक तलक रखिबा टाइम रे तुम लाक ना तुम छाबी रे खोलिकी तापर डिलीवरी करबो, किछि प्रॉब्लम आसीबो नै कोइकी तांक कंफर्म करला पर तापर हम एक्सेप्ट करचुंती। गोटे अमाउंट फिक्स करथिला गोचे सब नेकी जीवा पई, तापर हम कस्टमर केयर संग कथा है कि गोचे सब नेकी जीवा पई ये सेम कंटेनर आसुनी कोइबा टाइम रे तांक रिक्वेस्ट ना एक्सेप्ट करके पैसा भी ठीक कम करथिला। हम मिस्टेक करचुंती से कंटेनर आसुनांदी कोइकी गोटे गोटे बोलो पैकेज एंड मूवर्स ना तंक करेक्ट तंक वर्ड कौन कोची से करेक्ट फॉलो करवा நம்ம ஒரு பேக்கஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ரொம்ப தூரத்துக்கு ஒரு ஊருக்கு அனுப்புறோம்னா இன்கேஸ் வந்து பை எக்ஸாம்பிள் ஒரிசாக்கு அனுப்புறோம், ஒரிசாக்கு போனோம்னா ஒரு 5 days ஆகும்னா நமக்கு கரெக்டாக அந்த டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்குள்ளே இந்த ஒரு 5 நாளுக்குள்ளே உங்களோட திங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும் அப்படின்னா அட்ரஸ்க்கு வந்துடும்னா அந்த 5 நாளுக்குள்ளே நம்மளோட பொருள் கரெக்டாக வந்துடும். எந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட நம்ம புக் பண்ணுறோமோ அவங்களோட நேமில் கண்டெய்னர் வரும். ஏன்னா எங்களுக்கு 4 டைம் அப்படி தான் வந்தது. அந்த கண்டெய்னர் வந்து ஜிபிஆர்எஸ் இருக்கும், நம்ம ஃபோன்லேயே பார்க்கலாம் நம்மளோட திங்ஸ் வந்து ரோட்டில் எந்த ஊரில் கிராஸ் பண்ணியிருக்கு எங்கே போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னால் அந்த இதுவெல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்மளோட எடுத்துன்னு போகிற பொருளுங்களோட வேல்யூவோட இன்சூரன்ஸாக அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் 4 times போகும்போது அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக முன்னாடியெல்லாம் வந்து 5 days வரைக்கும் அவங்க குடோனில் வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம ரீச் ஆகிறதுக்கு நம்ம பொருள் முன்னாடி போயிடும், நம்ம போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு 5 நாள் அவங்க கண்டெய்னரில் வச்சுட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் அவங்க குடோனில் வச்சுட்டு இது பண்ணலாம். இந்த தடவை எங்களுக்கு இந்த கண்டெய்னர் வந்ததால் எங்களுக்கு டவுட் ஆச்சு, ஏன்னா எங்களோட பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் இந்த கண்டெய்னரும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டவுட் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ண உடனே இவர் கரெக்டாக மெதுவாகவே எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கரெக்டாக சேஃபாக ஹைதராபாத்தில் அழகாக ஒரு நாள் முன்னாடியே எடுத்துன்னு வந்து விட்டுட்டாரு. இந்த செடியெல்லாம் வந்து நாங்கள் அந்த கண்டெய்னரில் வச்சு தான் எடுத்துன்னு போகிறோம். அப்புறம் புல்லட்டும் வந்து அழகாக பேக் பண்ணுறோங்க, எந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் எதுவுமே ஆகாமல். ஏன்னா வண்டியும் நாங்கள் அந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சே தான் புல்லட்டு, சைக்கிள், ஸ்கூட்டி எல்லாமே எடுத்துன்னு போகிற மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு பொருளும் வந்து வாஷிங் மிஷின் பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த லாக் வச்சு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அந்த லாக் வச்சு அவங்க ட்ரம்மை வந்து லாக் பண்ணுவாங்க. அது பண்ணாங்கன்னா நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது, ட்ரம்மும் எதுவும் அசையாமல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்மளது இறக்கிட்டு அந்த வேற இடத்துல இறக்குறாங்களோ அந்த சேம் ஆளுங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா எங்களோடது ஹைதராபாத் ரீச் ஆனோடனே அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணவர் கரெக்டாக எங்கள்கிட்ட அந்த லாக்கை வந்து கொடுக்காம அங்கே பால்கனியில் இருக்க அந்த சைட்லேயே வச்சுட்டாரு. ஆனால் 3 தான் எங்ககிட்ட இருக்கு, 1 எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை எங்களோடது. இதெல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணும்போது நம்மளே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி ஃபாலோ பண்ணோம். இந்த ஒரு தடவை வந்து நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இதை மாற்றி மாற்றி வச்சிருக்கிறதுல இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு ட்ரம்மோட கீ மட்டும் எங்களோட எல்லா செடியும் வந்து துளசி செடி எல்லாமே அழகாக கொஞ்சம் அவங்க வர்றாங்கன்னா அதுக்கு நாள் முன்னாடி காலையிலே தண்ணி ஊற்றி வைக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் டிவியோட ரிமோட், ஏசியோட ரிமோட் எல்லாம் வந்து பர்டிகுலராக நம்ம ஒரே பாக்ஸில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா ரிமோட்டும் வந்து மாறிடும். இன்கேஸ் வந்து 5 days 4 days போகிற மாதிரி இருந்தால், லாங் ட்ராவல் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ரிமோட்டில் இருக்க பேட்டரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சோம்னா நம்மளோட ரிமோட் வந்து நல்லாவே இருக்கும். கண்டெய்னர் வந்துச்சு, உள்ளே வந்து பொருள் எல்லாம் எப்படி கரெக்டாக அடுக்கின்னு இருக்காங்கன்னு பாருங்கள். இது எங்களோட புல்லட்டை வந்து அவங்க வெறுமனே அந்த 4 ஆளுங்களே வந்து அழகாக தூக்கி உள்ளே கரெக்டாக பேக் பண்ணிடுவாங்க. அந்த புல்லட்டில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் வராத அளவுக்கு கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. ଆମ ଗାଡ଼ି ବୁଲେଟ୍ ବି ତାଙ୍କୁ କେମିତି ପ୍ୟାକ୍ କରିକି କରେକ୍ଟରେ ରଖୁଛି ଦେଖନ୍ତୁ, ଗୋଟେ ଛୋଟ ସ୍କ୍ରାଚ୍ ବି ଆସିବ ନାହିଁ, ଏତେ ବଢ଼ିଆ ରଖିକି ପ୍ୟାକିଂ କରିକି ନେଇକି ଯିବ ତାଙ୍କ। ଆଉ ଗଛ ସବୁ ବି ଆମ ଗୋଟେ ଗଛ ବି ଆମେ ସବୁ ହାଇଦ୍ରାବାଦରେ ରିସିଭ୍ କରିକି ତାପରେ 1 week ପରେ ମୁଁ ଏ ଭିଡ଼ିଓ ଅପଲୋଡ଼ କରୁଛି। ଗୋଟେ ଗଛ ବି କିଛି ଖରାପ ହେଉନି, ସବୁ ବଢ଼ିଆ କରେକ୍ଟରେ ରହିଥିଲା। ଆଉ କଣ୍ଟେନର ପ୍ୟାକ୍ କରିବା ଜିନିଷ କାଚ ରହିବ ତ କାଚ ମିରରରେ ୟେଲୋ କଲର ଗୋଟେ ଟେପ୍ ମାରିଦେବ। ଏ ସାଇଡ୍ରେ ଗ୍ଲାସ୍ ଅଛି, ଇନକେସ୍ ମାଇକ୍ରୋଓଭନ୍ ସବୁ ରହିବ ନା ଓପନ୍ ପ୍ଲେସ୍ରେ ସେମିତି ତାଙ୍କ ମାର୍କ କରିକି ବାକ୍ସରେ ବି ସେମିତି ମାରୁଛନ୍ତି। ଏ ଜାଗାରେ ଗ୍ଲାସ୍ ଅଛି, ଟିକେ କେୟାରଫୁଲ୍ ମେଣ୍ଟେନ୍ କରିକି ଭିତରେ ରଖିବ କହିକି।
எங்களது வந்து டிவி வந்து நம்மளோட எத்தனை இன்ச் டிவின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் எங்களோடது வந்து 55 இன்ச்சஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு மெட்டல் பாக்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் எங்களோட டிவியோட கீழே வந்து ஸ்பீக்கர் இருக்கிறதால அந்த மெட்டல் பாக்ஸில் ஃபிட் ஆகல. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட டிவியோட பாக்ஸை வந்து எப்பவுமே நாங்கள் தூக்கி போடவே இல்லை. அதோட தெர்மாக்கோல் எல்லாம் வச்சு அது எப்பவுமே வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் கட்டில் வச்சு வச்சுருந்ததால எங்களுக்கு சேஃபர் சைடு வச்சதால நல்லதாக போச்சு. அந்த பாக்ஸ் வந்து அவங்கள எடுத்துன்னு அந்த பாக்ஸ் பிடிக்காம இருந்தாலும் எங்களோட பாக்ஸ் இருந்ததால டிவியை கரெக்டாக நாங்கள் சேஃபாக பேக் பண்ணி கரெக்டாக உள்ளே வச்சுட்டோம். எல்லா திங்ஸும் காலையில் 9:30க்கு வந்தாங்க. நைட் வரைக்கும் எல்லா திங்ஸும் பேக்கிங் ಆಯ್ತು. ତାଙ୍କ ସକାଳେ 9:30 ଆସିଲା ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ, ଇଭିନିଂ ହେଲା 8 o'clock ହେଇଗଲା ସବୁ ପ୍ୟାକିଂ କରିବା ଟାଇମ୍ରେ। ଟିଭି ସବ ନା ଆମେ ପ୍ୟାକିଂ କରିବା ତାଙ୍କ ଲିଷ୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ କେତେ ଇଞ୍ଚ ଟିଭି ଅଛି, ସେ କେମିତି ବାଟଲ ବକ୍ସ ନେଇକି ଆସିବ ସବୁ କରେକ୍ଟର କହିବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ କ'ଣ କରୁଛନ୍ତି, ଆମର ବାକ୍ସ ନା ଟିଭିର ବାକ୍ସ କେବେ ବି ଆମେ ଫୋପାଡ଼ି ନାହାନ୍ତି, ସେଇଥିପାଇଁ ସେଫର ସାଇଡ୍ ରଖିକି ତାଙ୍କ ନେଇକି ଆସିଲା ମେଟାଲ ବାକ୍ସ ନା ସେଇଟା ଠିକ୍ରେ ହଉନି। ଆମ ବ୍ୟାଗ୍ସ ଆମେ ସେଭ୍ କରିକି ରଖୁଛୁ ନା ସେଇଟା କରେକ୍ଟରେ ପ୍ୟାକ୍ କରିଥିଲା। ଏ ଭାଇମାନେ ସବୁ ନା ସାଇକେଲ ସବୁ ଆମ ସାଇକେଲ ସବୁ ଗଛ ସବୁ କରେକ୍ଟରେ ରଖିକି ବ୍ୟାକ୍ ସାଇଡ୍ରେ ଟାଇଟ୍ରେ ବାନ୍ଧିକି ଗଛ ସବୁ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଆସିବନି କହିକି ଏତେ ବଢ଼ିଆ ପ୍ୟାକିଂ କରିକି ରଖୁଛନ୍ତି। ଆମ ଲାଖେ ନା ଆମ ଲାଗିକି ଆମର ଜିନିଷ ନା ସାବି ଆମ ପାଖରେ ରହିବ। ତାଙ୍କ ପ୍ୟାକେଜ୍ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସରେ ଲାକ୍ ବି ଗୋଟେ ଲାଗୁଛନ୍ତି। ଏ ଭିଡ଼ିଓ ଆପଣଙ୍କୁ ଟିକେ ବି ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ। என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களேன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை। சென்னையில் எங்களோட இத்தனை நாள் இருந்தது, இனிமேல் எங்களோட நியூ லைஃப் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆகுறது। எங்களோட எல்லா திங்ஸும் இன்னிலேருந்து ஹைதராபாத்துக்கு மூவ் ஆயிடுச்சு। என்னோட வீடியோ பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। ଆମ ଭିଡ଼ିଓ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍। ଆମ ଜିନିଷ ସବୁ ନେଇକି ଆମ ଗାଡ଼ି ବାହାରିକି ଯାଉଛନ୍ତି। ରୋଡ୍ ଟିକେ ସାଇଡ୍ରେ କରେକ୍ଟରେ ଯିବା ପାଇଁ ଦରକାର। ସେ କଣ୍ଟେନର ଗାଡ଼ି ଚାଲୁଛି ନା ତାଙ୍କ ନମ୍ବର ବି ଆମ ପାଖକୁ ଦେଖିକି କେୟାରଫୁଲ୍ ନେଇକି ଯାଉଛି।